ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஆராதனை வேளையிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. மீடியா வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கு பல இடங்களில் பல தேசங்களில் இருந்து வார்த்தைகளை கேட்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால ஒரு விஷயம் கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் ஒருமனப்படுவோம். ஒரு ஸ்டான்ஸா பாடிவிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. അക്കരയ്ക്കു യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. അക്കരയ്ക്കു യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. எத்தனை பேருடைய வாழ்க்கை படகுல அடிக்கிற புயல், போராட்டம், பிரச்சனை, வியாதி, பலவீனம் இதெல்லாம் நியந்திரிக்கக்கூடிய ஹல்லேலூயா இதெல்லாவற்றையும் தருணம் செய்து கொண்டு போக வேண்டிய ஒரு மாதிரியாக கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பயப்படேண்டா, கர்த்தன் கூட உண்டு. ஹல்லேலூயா. 2004 வீசின சுனாமியில எத்தனையோ பேர் நம்ம விட நல்லவங்க தான் போனாங்க. ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாத நம்மை வைத்திருக்கிறாரே. நமக்கு வீசின காற்று, கடல், புயல் எல்லா அலைகள்லையும் நம்ம கூட ஒருத்தர் இருந்தார், நம்மை தெரியாத ஒருவர். ஹல்லேலூயா. அவர்தான் நம்மை கடத்தி கொண்டு வந்திருக்கிறார். விசுவாசமாம் படகில் யாத்திரை செய்யும்போது என்ன படகு? விசுவாசம் என்கிற படகு இன்னைக்கு நஷ்டப்பட்டதா? ஹல்லேலூயா. வலிவி போச்சா? கவிழ்ந்து போச்சா? விசுவாசம் விலகி போச்சா என்பதை பற்றி தான் பேச வருகிறேன். ஹல்லேலூயா. விசுவாசமாம் படகில் யாத்திரை செய்யும்போது தண்டு வலிச்சு வளைஞ்சிடும்போது ஹல்லேலூயா அதை என்ன செய்வோம்? தண்டு வலிக்கிறதுன்னா தமிழ்ல என்னது? படகோட்டி தமிழ்ல என்ன பேரு? தண்டு வலிக்கிறது. துடுப்பு ஹல்லேலூயா. ஒரு புயல் வீசும் போது படகு தத்தளிக்கும், அப்படிதானே? அந்த நேரத்துல அந்த படகோட்டி என்ன பாடுபடுவாங்க. தண்டு வலிச்சு நீ வளைஞ்சிடும் போல் பயப்படேண்டா, கர்த்தர் கூட இருக்கு. ஹல்லேலூயா. அந்த நேரத்துல ஒரு சத்தம் நம்ம காதுல கேட்குது இல்லையா? பயப்படாத மகனே, நான் கூட இருக்கிறேன். எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில என்றைக்கோ அழிந்து போக வேண்டிய இடத்துல கர்த்தர் நம்மை பார்த்து சொன்னார், பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். அடுப்பிக்கும் சொர்க்கீய துறைமுகத்தை நமக்கு வருகிற துறைமுகம் குளச்சல் துறைமுகம் இல்ல, தூத்துக்குடி துறைமுகம் இல்ல, சென்னை ஆர்வரம் இல்ல. ஹல்லேலூயா. எந்த துறைமுகம்?
ஹல்லேலூயா. எங்க கொண்டு போய் சேர்ப்பார்? அங்க ஒரு துறைமுகம் இருக்கிறது, நாடின துறைமுகம். எத்தனை பேர் நாடி போயிட்டு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. வாஞ்சித்து எத்தனை பேர் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாடின துறைமுகத்துல கொண்டு சேர்க்கிறது வரைக்கும் சொல்லுவார், பயப்படாது. ஹல்லேலூயா, பயப்படாத. கூட இருக்கிற பிரச்சனையா பயப்படாத, கடனா பயப்படாத, வியாதியா பயப்படாத, பலவீனமா பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நல்ல தேவனுக்காக நான் கர்த்தரை ஒரு விசை கூட துதிக்கிறேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு இப்ப வந்திருக்கிறீங்க, அறிவிப்பெல்லாம் சொல்லி முடிஞ்சு, நான் ஒரு விஷயம் உங்களுக்காக சொல்லுகிறேன். புதன்கிழமை மாலையில இந்த இடத்துல ஆராதனை உண்டு. மாலை 6:30 8 மணி வரையில இந்த இடத்துல ஆராதனை உண்டு. அநேக தேவ பிள்ளைகள் கடந்து வர்றாங்க, புதுசா வர்றாங்க. பழையவங்க எல்லாம் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஆசீர்வாதமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. வெள்ளிக்கிழமை பகல 10 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் உபவாச ஆராதனை ஜெபம் இந்த இடத்துல நடைபெறும். பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, வியாதியோடு, பலவீனத்தோடு யார் இருந்தாலும் இங்கே கடந்து வாங்க, கர்த்தர் விடுவிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை 10:30 1 மணி வரையிலும் ஆராதனை. சண்டே ஸ்கூல் ஊழியம் 2 மணியிலிருந்து 4 மணி வரையிலும் பிள்ளைகளுக்கு அனுப்பி வைங்க, பேர பிள்ளைகள் இருந்தாலும் அனுப்பி வைங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். விசேஷமாக இப்போ பிந்தி வந்திருக்கிறவர்களுக்காக சொல்ல 27ஆம் தேதி வருகிற திங்கட்கிழமை சாயங்காலம் 6 மணியிலிருந்து 8:30 மணி வரை இந்த இடத்துல ஒரு விசேஷித்த ஒரு ஆராதனை நடைபெறும். ஹல்லேலூயா. ஒரு சுவிசேஷ கூட்டமாக அந்த ஆராதனை ஒழுங்கு பண்ணி இருக்கிறோம். அந்த கூட்டத்துல பெரிய ப்ராஃபஸி மினிஸ்ட்ரீஸ்லேருந்து மஞ்சு டைட்டஸ் என்கிறதான ஒரு சகோதரி கடந்து வர்றாங்க. மிகுந்த சாட்சி உள்ள ஒரு தேவ பிள்ளை. 20 நாட்கள், கிட்டத்தட்ட 18 நாட்கள் தக்கலை ஜெயில ஊழியத்தின் நிமித்தம் தன்னுடைய 24வது வயதுல கை குழந்தையோடு இருந்தவங்க சாட்சி சொல்லுவாங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை அழைச்சிட்டுவாங்க. அருமையான தெய்வ செய்தியை கொடுக்கிற ஒரு சகோதரி. நாங்கள் ஜெபிக்கக்கூடிய ஒரு நல்ல தெய்வ பிள்ளையை அழைத்திருக்கிறோம். அதனால நீங்க எல்லாரும் 6 மணின்னா 5:45 வந்து மலர்ந்தால் போட்டு ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களோட என்ன பேசணுமோ அந்த சகோதரியை கொண்டு கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்து பாருங்க, சாட்சி சொல்லுவாங்கன்னு கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா ஹல்லேலூயா. அது பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதனால கண்டிப்பா 27ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை மறந்துட. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். வாசிக்கலாம் 1 தீமோத்தேயுவின் புத்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் 18 19 ஆகிய வசனங்களை வாசிங்க. 1 தீமோத்தேயு சத்தமா வாசிங்க. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 18 19 ஆகிய வசனங்கள். இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். விசுவாசமும் நல்மன சாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல்மன சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். புதுசா வந்திருக்கிறதான தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து வாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசமாகிய கப்பலை என்ன செய்தாங்களாம்? சேதப்படுத்தினாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கப்பல் எப்படி பயணிகளை ஏற்றிக்கொண்டு அது செல்ல வேண்டிய இடத்தை நோக்கி பிரயாணப்பட்டு அந்த இடத்துல கொண்டு பயணிகள் என்ன செய்யும்? கொண்டு சேர்க்கும். ஆனா அதே மாதிரி விசுவாசமாகிய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அந்த லெக்கை நோக்கி, அந்த பரலோக லெக்குக்கு நேராக விசுவாசம் என்கிறதான அந்த கப்பலிலே, அந்த படகிலே நாம் எல்லாரும் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அது எந்த லெக்கில கொண்டு போய் சேர்த்து நம்மள பரலோகமாக்கிய அந்த இலக்கு, அந்த துறைமுகம். இதுதான் ஒரு இலக்கு. ஒரு ஆராதனைக்கு எதுக்கு வரோம்? எப்படி ஆகலாம்? பரிசுத்தப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். ஸ்கூலுக்கு எதுக்கு போறோம்? பிள்ளைகள் நல்லா படிக்கணும். கடையில் ரேஷன் கடைக்கு எதுக்கு போறோம்? ரேஷன் வாங்கணும். அப்படிதானே? ஹோட்டலுக்கு போனா சாப்பிட போறோம். ஹல்லேலூயா. டாஸ்மாகுக்கு போறோம். எதுக்கு போறோம்? குடிக்க போறாங்க. ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு காரியங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா ஆராதனை ஸ்தலத்துக்கு வருகிற தேவ பிள்ளைகள் எல்லா பாரங்கள், கவலைகளை தேவ சமூகத்தில் இறக்கி வைத்து விட்டு வார்த்தைக்கு நேராக உங்கள் இருதயங்கள் திறக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல வந்து ஆராதிச்சீங்கன்னா ஆடு கிடைக்கும், கோழி கிடைக்கும், அது கிடைக்கும்னு நான் சொல்லவே மாட்டேன். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆராதிக்க வந்தீங்கன்னா, வசனங்களை ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்தீங்கன்னா பரலோக ராஜ்யம் கிடைக்கும். ஹல்லேலூயா. அது வேற எங்க போய் வாங்க முடியாது. ஹல்லேலூயா. இங்க இருந்துட்டு அங்க 10 சென்ட் வாங்கி போடலாம்னு நினைச்சா முடியாது. இன்னைக்கு ஸ்பேஸ்ல வாங்கி போடுறாங்க. ஹல்லேலூயா. நம்ம கூட வாங்கலாம். ஈஸி தான். 1 சென்ட் ஏதோ சில 100கள் தான்.
ஆனா அங்க போய் கூடு கட்ட முடியாது. ஆசைப்பட்டு வாங்குறான். நிலாவில இங்க ஒரு சென்ட் இடம் வாங்க வசதி இல்லை, நிலாவில வாங்கி போடுறான். நமக்கு வாங்கண்டா, நமக்கு அப்பா ஏற்கனவே அங்க என்ன செய்திருக்கிறார், ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணி இருக்கு. ஹல்லேலூயா. இங்க சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம், இப்படியே வெறும் ஒரு பரதேசி. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம வசிக்கிறது கொஞ்சம் கால வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்து வேத வசன சத்தியங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு அதுக்காக இந்த உலகத்தை கத்து தந்திருக்கிறார். உலக வாழ்க்கையில பிள்ளையா பிறந்து வளர்ந்து ஒரு திருமண வாழ்க்கையை கற்று தந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று அந்த பிள்ளைகளை சத்தியத்திலே வழிநடத்தி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வழிநடத்தி எப்படியாக எங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை பெற்றோருக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளை நம்ம எல்லாரும் பரலோக பிரயாணிகள். ஹல்லேலூயா. நம்ம இருக்க கப்பல் எங்க கொண்டு சேர்க்கும், வடசேரி போகாது, கொடைக்கானல் போகாது, ஊட்டியும் போகாது. ஹல்லேலூயா. எங்க போகும், ஆனா வழியில என்ன வரும், கப்பல் பிரயாணம் அவ்வளவு ஈஸியானது இல்லை. ஹல்லேலூயா. பஸ் ரோட்ல போகுது பரவாயில்ல, கப்பல் எங்கதான் போகும், கடல்ல தண்ணியில போகும். ஹல்லேலூயா. தண்ணியில பிரயாணப்படுகிறது சிலவங்களுக்கு அடி வயத்தை என்ன செய்யும், குமைக்கும். கடல் பிரயாணம் என்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அது கொஞ்சம் கடினமான ஒரு பிரயாணம், கடல் பிரயாணம். அந்த கடல் பிரயாணத்துல புயல் வரும், அலை வரும், என்னென்னமோ பிரச்சனை வருது. நீங்க எல்லாம் கூட என்ன செய்யலாம், வரலாம். இதெல்லாவற்றையும் தருணம் பண்ணிதான் அந்த கப்பல் மாலுமி அந்த பயணிகளை சேர்க்க வேண்டிய ஒரு ஆர்வர்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு துறைமுகத்துல கொண்டு சேர்க்கிறாங்க. அப்படியான தேவ பிள்ளைகளை பரலோகத்துக்கு நேராக பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற நமக்கும் பல காற்றடிக்கும். ஹல்லேலூயா. அந்த காற்றுகளை பற்றி படித்தோம். என்னென்ன காற்று, ஏதாவது ஒன்னாவது சொல்ல தெரியுமா? எதிர்காற்று, யூரோப்பில் கடுங்காற்று, தடை பண்ணுகிற காற்று, பெருங்காற்று, மெதுவாய் அடிக்கிற தென்றல் எல்லாம் படிச்சவங்க. ஹல்லேலூயா. அப்படி அடிச்சா கூட பவுல் பயணம் செய்த அந்த கப்பல் என்ன செய்து, உடைஞ்சு போச்சு. ஆனாலும் எந்த பிராண சேதமும் வரல. ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல வாழ்க்கையை உடைச்சு போறது மாதிரி காற்று வந்து கொந்தளிக்கும். அந்த நேரத்துல ஒரு தேவ பிள்ளை ஹல்லேலூயா கிறிஸ்து நம்முடைய படகுல இருப்பார். ஆனால் ஹல்லேலூயா எதற்குமே அசையக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. யார் தான் எதிரா வந்தாலும், எந்த புயல் தான் அடிச்சாலும், ஹல்லேலூயா எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும், யூரோப்பில் போன்ற கடுங்காற்று வீசினாலும் பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. என் படகுல கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. என் படகுல கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. என் படகுல கிறிஸ்து இருக்கிறார். ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஞாபகத்துக்கு வருகிறது, சொல்லிவிட்டு போகிறேன். எங்க வாழ்க்கையோட அனுபவப்பட்ட சொல்றேன், வேற உலகத்துல இருந்து எதை சொல்ல வரல. கடந்த 2023 இதே ஜூலை மாசம் 27ஆம் தேதி அதிகாலையில ஒரு 12:30 மணி அளவுல எங்க பிள்ளை இந்த உலகத்தை விட்டு அப்பாவுடைய ராஜ்யத்துக்கு சென்றடைந்தார். இதே 2023 ஜூலை 27ஆம் தேதி அதிகாலை நேரத்துல 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தார். ஹல்லேலூயா. புயல் அடிக்குமா அடிக்காதா? ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில புயல் அடிக்கும், அலை மோதும். ஹல்லேலூயா. கண்ணீரில் பள்ளத்தாக்குகள் வரும். ஏன் நிக்கிறோம் தெரியுமா? எப்படி நிக்கிறோம் நாங்க? எப்படி இந்த மைக்க பிடிச்சு நான் பிரசங்கம் பண்றேன்? உங்களுக்கு தெரியும், எல்லாரும் பிள்ளைகள் உள்ளவங்க, வேற பிள்ளைங்க உள்ளவங்க. 9th ஸ்டாண்டர்ட் படித்து கொண்டிருந்த ஒரு பிள்ளை ஹல்லேலூயா எப்படி வளர்த்தி இருப்போம், எப்படி இருந்திருப்பா, எப்படி எல்லாம் இருக்கும் என்று கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தா நமக்கெல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. தெரியும், ஒரு பெற்றோராக தெரியும், பாட்டி தாத்தாவாக தெரியும் எல்லாருக்கும். ஹல்லேலூயா. இதே மாதம் 27ஆம் தேதி எங்களை விட்டு கடந்து சென்றார். ஆனா எங்களுக்கு ஒன்று தெரியும், ஹல்லேலூயா எங்க படகுல இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னதான் புயல் அடிக்கட்டுமே, ஹல்லேலூயா என்னதான் அலை மோதட்டுமே, ஹல்லேலூயா கர்த்தர் சொல்வார், பயப்படாது, நீ செல்ல வேண்டிய இடத்துக்கு நான் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். ஹல்லேலூயா. அதனாலதான் தேவ சமூகத்துல தைரியமா நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில புயல் அடிக்கும், அலை மோதும், ஆனா கர்த்தர் கூட இருப்பாருன்னா ஹல்லேலூயா கலங்க வேண்டிய தேவையில்லை, பதற வேண்டிய தேவையில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்று கேட்க வேண்டிய தேவையில்லை. ஹல்லேலூயா. அவர் எங்க கொண்டு போய் நிறுத்தணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் நம்மை நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில 2 காரியங்கள் நம்ம போகிற பிரயாணத்தை பாதையை தடை பண்ணுகிறது. ஒன்று அவிசுவாசம், இன்னொன்று நல்ல மனசாட்சி இல்லை. ஹல்லேலூயா. இந்த 2 தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகிறார். நல்ல மனசாட்சியை என்ன வாசிங்க, அந்த வசனத்தை நல்ல மனசாட்சியை ஒரு காலம் தள்ளி விடக்கூடாது. நம்ம என்னதான் தப்பு செய்தாலும் நம்ம
நமக்கு அது சரியா தெரிஞ்சாலும் மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அது என்ன செய்யும்? வாதிக்கும். அது சொல்லும், நீ செய்தது தப்பு, நீ பேசுனது தப்பு, நீ போற இடம் தப்பு. ஹல்லேலூயா. அதான் நல்ல மனசாட்சியோட பிரயாணங்கள் தொடரட்டும். ஹல்லேலூயா. அவிசுவாசம் வேண்டாம். ஹல்லேலூயா. பாதையில நின்று விடுமோ, என்னால ஓட முடியுமோ? ஹல்லேலூயா. என்னால இந்த வசனத்தை எல்லாம் சத்தியத்தை கீழ்ப்படிய முடியுமா? முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முடியும். ஆண்டுடைய வார்த்தை வேற கஷ்டமா ஒண்ணு இல்லையே. கஷ்டமா இருக்கா? வேத வசனம் ஏதாவது கஷ்டமா இருக்கா? இல்ல. நமக்கு டாய் கொடுக்கண்டாம், ஆடு வெட்டண்டாம், உருளவும் வேண்டாம், உப்புமளவும் கொடுக்கண்டாம், ஹல்லேலூயா, மட்டையும் அடிக்கண்டாம். ஹல்லேலூயா. அது கூட கொஞ்சம் கஷ்டம். எதுவுமே செய்ய வேண்டாம். ஹல்லேலூயா. அந்த அப்பாவை நம்பினால் போதும். இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற பட்சத்துல நம்ம கப்பல் ஸ்மூத்தா போகும் படகு. ஹல்லேலூயா. அலை அடிக்க, அதனால அலை அடிக்காதுன்னு இல்ல, கட்டணும்னா அலை அடிக்கதான் செய்யும். கொந்தளிப்பு வரதா செய்யும். சீஷர்கள் இருந்த படகு கொந்தளிச்சது, கவிழ்ந்து போற அளவுக்கு வந்தது. அதெல்லாம் போன வாரம் பார்த்தோம். ஹல்லேலூயா. இந்த வாரத்துல 3 காரியங்களை முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. சில காரியங்கள், சில சுபாவங்கள், சில பாவங்கள் இந்த கப்பலை சேதப்படுத்தும், பிரயாணத்தை தடை பண்ணும். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு எந்த மாற்று வழியும் இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். ஹல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். வேற எந்த வழியை தெரிஞ்செடுத்தாலும் பரலோகத்துக்கு போக முடியும். ஒரே தெய்வம் இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. பல தெய்வங்களை இன்னைக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா எந்த தெய்வமும் பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்காது. ஒரே ஒரு தெய்வம் உண்டு, இயேசு மாத்திரமே. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக அழிக்கப்பட்டவர், காயப்பட்டவர் இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்தான் நம் தெய்வமாக என்ன செய்கிறோம்? வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம். அந்த தெய்வம் நம்மளை கொண்டு என்ன செய்வார்? கரை சேர்ப்பார். ஹல்லேலூயா. அதனால பயப்பட வேண்டிய தேவை இல்லை. ஆனா வசன சத்தியங்களுக்கு கண்டிப்பா கீழ்ப்படிஞ்சுதான். இல்லாத பட்சத்துல வாய்ப்பே இல்லை. 10ஆம் கிளாஸ் படிக்க பையன் நமக்கு கஷ்டமா இருக்கு, நான் படிக்க மாட்டேன்னா ஒரு சப்ஜெக்ட் படிக்காம இருந்தாலும் ஃபெயில் தான். ஒரு பாடம் ஃபெயில் ஆனாலும் ஃபெயில் தான். எல்லாத்தையும் என்ன செய்யணும்? சயின்ஸ் படிக்கணும், ஹிஸ்டரியும் படிக்கணும், மேக்ஸும் படிக்கணும், இங்கிலீஷும் படிக்கணும், தமிழும் படிக்கணும். எல்லாமே என்ன இருக்கோ எல்லா சப்ஜெக்டும் படிக்கணும். அது மாதிரி இந்த வேத வசனத்துல கர்த்தர் நமக்கு என்ன கட்டளைகள், கற்பனைகளை தந்திருக்கிறாரோ அதை கை கொள்ளுகிற பட்சத்துலதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியுமே தவிர, இயேசுவே என்று சொன்ன உடனே பரலோக ராஜ்யம் கிடைக்கும் என்று யாராவது சொன்னாங்கன்னா ஏமாந்து போகாதுங்க. ஹல்லேலூயா. சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாத்துக்குமே சில ரூல்ஸ் இருக்கிறது இல்லையா? அதை நம்ம கடைபிடிக்கிற பட்சத்துல தான் நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசமாகிய படகிலே பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை சிலது தடை பண்ணுகிறது. ஹல்லேலூயா. சில காரியங்கள் நம்ம வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு, அதே 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை சத்தமா வாசிக்க. 1 தீமோத்தேயு 6:9-11 வரைக்கும். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமைத்துகிற பதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் பணாசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக் கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவருமாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இடத்துல 1 தீமோத்தேயுவுக்கு பவுல் நிருபம் எழுதும்போது சொல்லுகிறார், சில இச்சைகள்னால என்ன செய்யறாங்க? விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறார்களா? முதலாவதாக வழுவி போகிற விசுவாசம் நம்மகிட்ட இருக்கான்னு இந்த காலைகளில நாம என்ன செய்யணும்? நிதானிக்கணும். ஹல்லேலூயா. வழுவி போகிறது சில காரியங்கள். இச்சை, ஆசை 2 இருக்கிறது உலகத்துல. ஆசைப்படுகிறோம், அதை எப்படியாவது அடைந்தே தீர வேண்டும் என்பது இச்சை. அந்த இச்சை பாவம் என்கிற லிஸ்ட்ல முடியுது. ஒரு சில வசனங்களை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஹல்லேலூயா. கண்களின் இச்சை ஒரு மனுஷனை பாவத்துக்குள்ளாக மாற்றுகிறது. ஏதேன் தோட்டத்துல இது என்ன செய்து உருவாச்சா இல்லையா? வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம். சீக்கிரமா வாசிக்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்பும் நல்லதும் பார்வைக்கு இன்பமும்
இச்சையை தெரிவிக்கிறதுக்கும் இச்சிக்கப்படத்தக்க போதும். ஹல்லேலூயா. நானே சொல்லி விட்டுறேன். அப்போ இந்த தீமோத்தேயுல 6வது அதிகாரம் 10ஆம் வசனம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருந்து சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை தாங்களே என்ன செய்துட்டு இருக்காங்களா? குத்தி கொண்டிருக்கிறாங்களா? வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்களா? நமக்கு தேவையானது எல்லாம் வேணும். ஹல்லேலூயா. தேவைக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த ஆசை இச்சையாக மாறுகிற பட்சத்துல அது பாவமாக எண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த கண்களின் இச்சை நமக்கு அது பார்த்த உடனே இது வேணும். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வசனம் என்ன சொல்லுது? ஆவியின் கனிகள்ல ஒண்ணு இது இச்சை அடக்கம். இச்சை என்ன செய்யணும்? கொஞ்சம் அடக்கி அமர்த்தணும். இரு, உனக்கு லெவல் இவ்வளவுதான், இதுதான், இதை மிஞ்சி நம்மளால செய்ய முடியாது, போக முடியாது, அதனால இதோட நிறுத்திக்கோ. இல்லாத பட்சத்துல அது பாவம். ஏவாள் ஆண்டவர் சொன்னாரு, நீ இதை என்ன செய்யாத, தொடவும் செய்யாத, புசிக்கவும் செய்யாத. அவ பார்த்த உடனே இந்த வார்த்தை அழகா சொல்ற, இச்சிக்கப்படத்தக்கதா இருந்தது. புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு அழகும். பார்க்க அழகா இருந்து கண்ணை மயக்கும். புசிப்புக்கு நல்லதா இருந்ததுன்னா நல்ல டேஸ்ட், நல்ல அழகு. இதை இச்சித்தாள், அவனுடைய கற்பனைகளை விட்டு மீறினாள். ஹல்லேலூயா. அந்த விசுவாச வாழ்க்கை அதோட முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்கியூஸ் கிடைச்சதா இல்லை. தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட சில இச்சைகள், கண்களின் இச்சை. ஒரு தேவ பிள்ளை யோபு பக்தன் சொல்லும் போது சொல்லுவார், கண்களோடு உடன்படிக்கை பண்ணி கொண்ட நான் ஒரு கன்னிகையின் மேல் எப்படி நோக்கமாய் இருப்பேன். கண்களோடு எத்தனை பேர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீங்க? தேவையில்லாத என்ன செய்யக்கூடாது. இதுவரை உடன்படிக்கை பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. ஹல்லேலூயா. கண்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்ட நான் ஒரு கன்னிகை மேல் எப்படி நோக்கமாயிருப்பேன். நல்ல அழகானவன் போவா, பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. நல்ல அழகானவன் நமக்கு தந்திருக்கிறது தான் தந்தது. ஹல்லேலூயா. தான் விதிச்சது. இந்த உலகத்துல பிரசங்கி சொல்லும் போது சொல்லுவார், உலகத்துல உனக்கு சந்தோஷம் அனுபவிக்க கட்டின புருஷன், கட்டின மனைவி, அதான் பிள்ளைகள். இதை மிஞ்சி கண்டு வேற எங்கேயும் போகக்கூடாது. அவ நல்ல யார மாதிரி இருக்கா தெரியல, சினிமா நடிகருக்கு பேரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நமக்கு கிடைச்சவாதான் எந்த சினிமா நடிகை உங்களுக்கு பிடிக்குமோ அவளை மாதிரி நினைச்சீங்க. ஹல்லேலூயா. எந்த சினிமா நடிகனை பிடிக்குமோ அந்த நபரை மாதிரி நேசிக்க பழகி கொள்ளுங்க. கண்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுங்க. வேற எதுவும் கண்ணுக்கு பிரியமா தெரியக்கூடாது. ஹல்லேலூயா. ஏவாளுக்கு கண்ணுக்கு இச்சையா தெரிஞ்சது, தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டாள். ஹல்லேலூயா. நான் சொல்லி விடுகிற நேரமாகி விட்டது. லோத்தின் மனைவியை பாருங்க. அந்த சோதோமுமார பட்டணம் அடிய போகுதப்ப எல்லாரும் கிளம்புங்க. தூதனை விட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தெய்வம். கிளம்ப மனசு இல்ல. ஆஸ்தி, செல்வம், சம்பத்து, வீடு, வயலு, தோப்பு, துறவு விட்டு போறதுக்கு மனசுல திரும்பி பார்த்தார். இந்த கண்ணு ரொம்ப கொடியது. இந்த கண் ரொம்ப கவனமா இருக்கணும். கண்ணு. ஹல்லேலூயா. திரும்பி பார்த்தா, பார்த்த இடத்துல என்ன செய்தா? ஜாக்கிரதை. ஹல்லேலூயா. ஒரே வரியில சொல்லிவிட ஆசைப்படுகிறேன். சிம்சோன், நியாயாதிபதிகள் 14வது அதிகாரத்துல சிம்சோன் என்ன செய்தார்? திம்னாத்துக்கு போகிற வழியில போறார். ஒரு பெண்ணை கண்டு அவளுடைய கண்ணுக்கு பிரியமாயிருந்தபடியார், கண்ணுக்கு பிரியமாயிருந்த உடனே அப்பா அம்மாவை கூட்டிட்டு பொண்ணு பார்க்க போறார். அம்மா சொல்றாங்க, வேண்டாப்பா வேண்டாம், அது ஒரு விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியனுடைய மகள். நீ பெலிஸ்தியனுக்கு விரோதமாக போராடி நியாயம் செய்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கக்கூடிய ரட்சகன் யாரு? இந்த சிம்சோன். ஹல்லேலூயா. ஒரு நியாயாதிபதி. ஹல்லேலூயா. இதே நியாயாதிபதியாகிய சிம்சோனுக்கு யாரு கண்ணுக்கு பிரியமா தெரிஞ்சா? பெலிஸ்தியனுடைய குமாரத்தி. தாய் சொன்னதும் கேட்கல. இவதான் நான் கெட்டுனா இவளதான் கல்யாணம் பண்ண, இல்லைன்னா கல்யாணமே வேண்டாம், இல்லைன்னா தூக்கு போட்டு செத்துருவேன், இல்லைன்னா விஷயம். நிறைய பேர் செய்தி கேட்பாங்க. அதனால சொல்றேன், யாரும் ஒருத்தருக்கு அது பிரயோஜனமாயிருக்கும். ஹல்லேலூயா. அதனால கண்ணுக்கு பிரியமானவளை தேர்ந்தெடுத்தான். ஹல்லேலூயா. தாய் சொல்ல எல்லாம் கேட்கல, கண்ணுக்கு பிரியமானவளை தேர்ந்தெடுத்தான். தெலீலாளின் மடி சிம்சோனுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப சுகமா சொகுசா இருந்தது. ஹல்லேலூயா. நல்லா மடியில படுக்க வச்சா, நல்லா பாட்டு பாடி இருப்பா. அபிஷேகத்தை இழந்து போனான். ஹல்லேலூயா. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ பிள்ளையுடைய கண் பார்வை எப்படி இருக்கணும்? எங்க இருக்கணும்? ஹல்லேலூயா. எதை பார்க்கணும்? எந்த இடத்துல இருக்கணும்? ஹல்லேலூயா. உங்களுடைய ஃபியூச்சர் யாருடைய கருத்துல இருக்கிறது? கர்த்தருடைய கருத்துல. இங்க இருக்கிறவங்க எல்லாம் திருமணமானவர்கள், எல்லாம் சின்ன பிள்ளைங்க தான். ஹல்லேலூயா. வசனத்துல வருகிறபடி நான் சொல்றேன். ஹல்லேலூயா. சிம்சோனுக்கு கண்ணுக்கு பிரியமா இருந்தா தெரியல, 2 கண்களையும் இழந்து விட்டான். ஹல்லேலூயா. கடைசியில என்ன செய்தார்? 2 கண்ணையும்
இழந்து விட்டான். 2 கண்களையும் பிடுங்கி எடுத்தாங்க. யார் செய்த காரியம் இது? காதலி செய்த காரியம். நம்ம எல்லாரும் கொஞ்ச நாளுக்கு முன்ன பேப்பர்ல ரொம்ப ஹாட் நியூஸா வந்தது. என்னது? கிரீஷ்மா கஷாயம். எல்லாரும் பாத்தீங்களா? கிரீஷ்மா கஷாயம். அவ பேரோட சேர்த்து கஷாயம். அது நல்ல ஒரு பையனுக்கு ஜூஸ்ல என்ன கொடுத்தா? கஷாயம்னு சொல்லி பாரசாலை போட்டு சொல்லி முடிச்சா. ஹல்லேலூயா. கண்ணுக்கு பிரியமா இருக்கும். ஹல்லேலூயா. கண்ணுக்கு பிரியமானது எல்லாம் நம்பாதுங்க, கர்த்தருக்கு பிரியமான பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிம்சோன் அபிஷேகத்தை இழந்து விட்டார். கண்களின் இச்சை அவருடைய அபிஷேகத்தை இழக்க செய்தது, கண்களை இழக்க செய்தது. ஹல்லேலூயா. எவ்வளவோ பராக்கிரமசாலி. ஒரு கடலில் பச்சை தாடை எலும்பு கொண்டு 1000 பேரை கொஞ்சம் குவித்தவன் தான் யாரு? சிம்சோன். அவ்வளவு பராக்கிரமசாலி. கர்த்தருடைய அபிஷேகம் ஜட எதனால வந்ததுன்னு தொந்தரவு பண்ணிட்டே இருந்தார். ஹல்லேலூயா. கண்ணுக்கு பிரியமானவ தொந்தரவு தான் கடைசி. கண்ணுக்கு பிரியமானவ தொந்தரவு தான் கடைசி வரைக்கும். தொந்தரவு தாங்க முடியாதுன்னு என்ன சொன்னாங்க? எல்லாம் சொல்லிட்டேன். எல்லாவற்றையும் இருதயத்தை வெளிப்படுத்த. ஹல்லேலூயா. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய பார்வை எந்த பக்கம் இருக்கணும்? ஹல்லேலூயா. நம்முடைய மனசு மாமிசம் விரும்பினதெல்லாம் அனுபவிக்க, எல்லாவற்றையும் செய்ய ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளைக்கு அதிகாரம் இல்லை. பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியாகிறாது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஹல்லேலூயா. பக்தியில ஒரு விருத்தியை உண்டாக்காது. ஹல்லேலூயா. அதனால அவனுடைய பிள்ளைகள் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எது செய்தாலும் பார்த்து செய்யணும். ஹல்லேலூயா. அடுத்தவங்க நம்மளை பார்த்து இடறக்கூடாது. இவங்க எங்க போறாங்க அந்த இடத்துக்கு நானும் வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, நடக்கைகள், பார்வை, பேச்சு, சிந்தனை, எண்ணம், செயல்பாடு எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். சிம்சோன் என்ன செய்தார்? அபிஷேகத்தை இழந்தார், கண்களை இழந்தார். எது? கண்களில் இச்சை, விசுவாசத்தை விட்டு வழுவி போக செய்கிற சில கிரியைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதை பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்க வேண்டாம், வீடியோல போய் வாசிங்க. யுத்தம் நடக்கிறது. யுத்த களத்துல இருக்க வேண்டிய தாவீது எங்க போனா? உப்பரிக்கையின் மேல போனான். மாடிக்கு போனான். மாடிக்கு போய் அவன் கண்ணு சும்மா இருக்கு. மாடியில அங்கேயும் இங்கேயும் பார்த்த உடனே என்னத்தை பார்த்தா? பச்சைவா குளிக்கிறத பார்த்தான். பைபிள் இருக்குதான் சொல்றேன். ஹல்லேலூயா. உடனே என்ன வந்துட்டவனுக்கு ஒரு அடுத்தவன் கொண்டாட்டின்னு கூட பார்க்கல, அவளை கூட்டிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை. ஹல்லேலூயா. வசனம் எல்லாம் தெளிவா இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ யுத்த களத்துல இருக்க வேண்டியவன். ஹல்லேலூயா. யுத்தத்துக்கு எல்லாரும் அனுப்பிட்டு உனக்கு வீட்டுல என்ன வேலை? ஹல்லேலூயா. உனக்கு மாடியில என்ன வேலை? மாடியில நின்னால் அமைதியா போயிட்டு வர வேண்டியது. அவன் கண்ணு எங்கெல்லாம் போகுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை. ஹல்லேலூயா. வேத வசனம் சத்தியத்தை வாசிக்கிற ஒரு கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவள் பார்வை எப்படி இருக்கணும்? அங்கீங்க அலைவாய விடாதீங்க. ஹல்லேலூயா. 4 சைடும் சுற்றி பார்த்தீங்கன்னா சில பச்சைவாக்களை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஹல்லேலூயா. அவன் செய்யறதுல தப்பு, நீதான் தப்பு. உன் கண்ணு தான் இடரல். உன் கண்ணு உனக்கு இடரல் உண்டாக்குனால் அதை என்ன செய்து போடு? பிடுங்கி போடு. 2 கண்ணோட நரகத்துக்கு போவதை பார்க்கணும். ஒரு கண்ணு பொடிக்கப்பட்டவனா பரலோகத்துக்கு போனேன்னா அதான் நல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சொன்ன வார்த்தையை சொல்றேன். கண்ணு இடரல் உண்டாக்க கூடாது. ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை பயபக்தியோட இச்சை என்கிறது ஒரு பெரிய பாவம். பழைய ஏற்பாட்டுல ஒரு மனுஷன் பாவம் செய்த அந்த பாவம் என்கிற லிஸ்ட்ல வருகிறது. புதிய ஏற்பாட்டுல இயேசு சொல்கிற ஒரு ஸ்திரீயை இச்சையோடு நீ பார்த்தேன்னா அவளோட நீ விபசாரம் செய்து ஆயிடுச்சு. அதே கற்பனை தான் பொம்பளை இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு ஆணை இச்சையோடு பார்த்தா என்றா நல்லா இருக்கானே, மீச நல்லா இருக்கு, ஓம் புருஷனுக்கு இருக்க மீச உனக்கு போதும். ஹல்லேலூயா. அவன் பிரெஞ்சு தாடி வச்சிருப்பான். இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு தான் இடறாங்க, கொயருக்குன்னு போவாங்க. ஹல்லேலூயா. அங்க காதல் உருவாகும். சபை காதல் உருவாக வேண்டிய இடம் அல்ல. ஹல்லேலூயா. அங்க இச்சைக்கு இடமே இல்லை. எல்லா சகோதரர்கள், பெற்றோர்கள், ஹல்லேலூயா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, இந்த பார்வையில தான் தேவ பிள்ளைகளுடைய பார்வை இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு இச்சை விசுவாசத்தை விட்டு வழுவி போக செய்யும். பிறகு பரலோகராஜ்யம் என்ன செய்யாது? கிடைக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தாவீது கடைசியில தேவ சமூகத்துல என்ன செய்தார்? அதற்கான அடியை வாங்கினார். அதுக்கப்புறம் உருண்டு பரண்டு அழுதார். ஹல்லேலூயா. அதாவது பாவங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிற பட்சத்துல அறிக்கை இடுகிறவனுக்கு என்ன உண்டு? மன்னிப்பு உண்டு, மீட்பு உண்டு. நான் ஆனாலும் சரி, நீங்க ஆனாலும் சரி. யாருக்கும் தெரியாது இல்ல. நம்ம சிலதை ரசிப்போம், யாருக்கும் தெரியாது. போகிற இடங்கள்ல, வேலை செய்கிற இடங்கள்ல, படிக்கிற இடங்கள்ல சிலதை என்ன செய்வோம்? ரசிப்போம்.
ரசனை எல்லாம் நமக்கு வேண்டாம். வசனம் தெரிந்த பிறகு அதெல்லாம் வேண்டாம். ஹல்லேலூயா. தாவீது அதற்காக பெரிய கிரயத்தை செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவானது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பத்சேபாளுக்காக உரியாவை என்ன செய்தான்? ஒரு கொலைகாரனான ஒரு பொண்ணுக்காக, அடுத்தவங்க கொண்டாட்டிக்காக. ஹல்லேலூயா. எவ்வளவு வேதனையான சம்பவங்கள் வேதத்துல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு தேவ பிள்ளைக்கு எப்படி நடக்கணும், எப்படி இருக்கணும், எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது, எல்லாம் இந்த வேத புத்தகத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அழுகிறார், ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் பாவம் செய்யறேன் ஆண்டவரே, என்ன கழுவுங்கப்பா, ஈசோப்பினால் என்னை சுத்திகரிங்கப்பா, அப்போ நான் வெண்மையாவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏதாவது பாவங்கள், மறைமுக பாவங்கள், அந்தரங்க பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் பரிசுத்தாவியானவர் இந்த காலங்களிலே சொல்றார், யாராக இருந்தாலும் சரி தேவ சமூகத்திலே அறிக்கை எடுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவார். எது விசுவாசத்தை விட்டு விலகு செய்கிறது? எது பிரயாணத்தை தடை பண்ணுகிறது? ஹல்லேலூயா. பண ஆசையா? எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறதாம். ஹல்லேலூயா. சிலர் அதை இச்சித்து தங்களை என்ன செய்திருக்கிறாங்களா? குத்தி கொண்டு இருக்கிறாங்களா? அப்பேற்பட்ட தலைமை நமக்கு வேண்டாம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் உண்ணவும் உடுக்கவும் இருக்குமானால் போதும் என்று இருக்க கடவுள் கத்தல் நடத்துவார். ஒவ்வொரு நாளும் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கு கத்தலை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபட. யாராவது பசியோட இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. யாருக்காவது சாப்பிட்டது வழி இல்லைன்னா இங்க வாங்க, நான் சாப்பாடு தரேன். ஹல்லேலூயா. டெய்லி தரேன். ஹல்லேலூயா. அந்த அளவு கஷ்டப்படுற யாராவது இருந்தீங்கன்னா உண்மையிலே சொல்றேன், 100% சொல்றேன். ஹல்லேலூயா. கர்த்தரை மட்டும் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார் அல்லவா? அப்போ ஏன் விசுவாச பாதையிலே நேராகப்பட முடியாது? ஹல்லேலூயா. சில இச்சைகள் விசுவாசத்தை விட்டு வழுகி போக செய்யும். அது வயசானவர்களுக்கும் வரும், வாலிபர்களுக்கும் வரும், எல்லா வயதினருக்கும் வரும். ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி சொல்லல. ஹல்லேலூயா. ஏவாளுக்கும் வந்தது, சிம்சோனுக்கும் வந்தது, கல்யாணம் முடிச்ச தாவீதுக்கும் வந்தது. ஹல்லேலூயா. கல்யாணம் முடிச்ச லோத்தின் மனைவிக்கும் பொருட்கள் மேல ஆசை வந்தது. ஃபாதரா தான் பாடுவார், பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதான் அபிஷேகம். காத்துக்கொள் காத்துக்கொள், நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள் என்று ஃபாதர் பாடுவார். ஹல்லேலூயா. எல்லாம் ஆழமான கருத்துள்ள பாடல் வரிகள். ஹல்லேலூயா. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை கற்றுக்கொள்ளணும், கடைசி வரையில் காத்துக்கொள்ளணும். அதான் சொல்லுகிறார், முடிவு பரியந்த நிலை நிற்கிறவனை ரட்சிக்கப்படுவார். அந்த தினமும் ஒரு தேவ பிள்ளை ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். எதிரெல்லாம் தவறுகிறோம், எல்லாம் வார்த்தையில தவறுவோம். ஹல்லேலூயா. பார்வையில தவறுவோம். ஹல்லேலூயா. சிந்தனையில தவறுவோம், எண்ணங்கள்ல தவறுவோம், இருதயத்தின் நினைவுல தவறுவோம், நடக்கையில தவறுவோம். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்பட்டு கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாள் ஆண்டவரே, ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில சாயங்காலம் வரை என் வாழ்க்கையில என்னென்ன ஆண்டவரே உமக்கு பிரியம் இல்லாமல் எல்லாம் மன்னிச்சிருங்க, மன்னிப்பு இல்ல. நான் தான் பரிசுத்தமான இருந்தேன், ஒண்ணுமே நடக்காது. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல என்ன உண்டு? மன்னிப்பு உண்டு. ஹல்லேலூயா. அப்போ விசுவாசத்தை விட்டு வழிவி போக செய்கிற விசுவாசம் இப்போ புரிஞ்சுதா? ஹல்லேலூயா. எது வழி போக செய்கிறது? இச்சை, ஆசை, கண்களின் இச்சை, பண ஆசை, இதெல்லாம் ஒரு தேவ பிள்ளை விசுவாசத்தை விட்டு வழிவி போக செய்கிறதான காரியங்கள். ஹல்லேலூயா. இரண்டாவதாக வாசிக்கலாம், 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 20-21. கொஞ்சம் சத்தமா வாசிக்கலாம். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பெற்றிருக்கிற கொள்கையின் உபதேசங்களுக்கு விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழி போனார்கள். இரண்டாவது என்னது? வழிவி போகிற விசுவாசம். ஹல்லேலூயா. வழிக்கு போகுது. ஹல்லேலூயா. நம்ம விசுவாசங்கள் எந்தெந்த காரியங்கள்ல வழிகி போகிறது, வழிவி போகிறது? ஹல்லேலூயா. பவுல் தீமோத்தேயுவுக்கு நிருபம் எழுதுகிறார், சீர்கேடான வீண் பேச்சு. ஹல்லேலூயா. சீர்கேடா நல்ல பேச்சு பேசுறாங்க. ஆமே. சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. அதிகம் பேசணும்னா அதுக்குள்ள ஒரு பாவம் இருக்கு. ஏதோ சில வார்த்தைகள் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம நம்ம என்ன செய்வோம்? பேசுவோம். சாதாரண விஷயம் இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை. சொற்களின் மிகுதியினால என்ன வருமா? பாவம் வரும். பெரிய பாவம் என்ன செய்ய வேண்டாம். நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்ய தகுந்தவர்களுக்கு செய்யாமல் இருப்பது பாவம். நன்மை செய்ய திராணி இருக்கு, நமக்கு பசியோட ஒருத்தங்க வந்திருக்காங்க, வீட்டுல என்ன இருக்கு? சாப்பாடு இருக்கு, அது செய்யாமல் இருப்பது பாவம். ஹல்லேலூயா. இந்த பாவம்னா ஏதோ பெரிய காரியம் நினைக்காது. ஹல்லேலூயா. இதெல்லாம் விசுவாசத்தை விட்டு வழிவி போக செய்கிற சில காரியங்கள். சீர்கேடான வீண் பேச்சு. அந்த 20வது வசனம்
ஓ தீமோத்தேயுவே, ஹல்லேலூயா, நீ என்ன செய்? உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொள். ஹல்லேலூயா. சீர்கேடான வீண் பேச்சு, ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதம். சில இடங்கள்ல சிலர் ஞானமா பேசுனது மாதிரி இருக்கும், ஆனா விபரீதமா இருக்கும். புரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா. விளக்க விரும்பல, உங்களுக்கு புரியும். இதற்கெல்லாம் விட்டு விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழிந்து போனார்கள். சில விபரீதமான காரியங்கள் சிலருக்கு ரொம்ப காதுக்கு நல்லதா தெரியும். ஹல்லேலூயா. அந்த சிலர் என்ன செய்வாங்களா? பாராட்டுவாங்களா? ஹல்லேலூயா. நமக்கு எந்த பாராட்டு வேண்டாம், சத்தியத்தை சொல்லிட்டு போக விரும்புகிறேன். நீங்க யாசிட்டு போனாலும் நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தியத்துக்கு விரோதமா யார் எது காதுக்கு இனிமையா பேசினாலும் பாராட்டாதுங்க. சிலது கொள்கையின் விபரீதமா இருக்கும், வேத வசனத்துக்கு முரண்பட்டதாக இருக்கும். அதை விட்டு அதை விசுவாசத்தை என்ன செய்து விடுமா? வழுவி போக செய்வோம். வலிக்கு போயிடுமா? வலிக்கு போனா என்ன செய்யும்? விழுந்து போகும். விழுந்தா என்ன செய்யும்? அடிபடும். அடிபட்டா எலும்பு விரிஞ்சு போகும். அதுதான் விசுவாச வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிதான். அதை பிறகு எடுப்புறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நாள் பிறகு ரெஸ்ட்ல இருக்க வேண்டி இருக்கும். ஹல்லேலூயா. ரொம்ப மருந்து எடுக்க வேண்டி இருக்கும், தடவி கட்ட வேண்டி இருக்கும். விசுவாசம் ஆவிக்குரிய காரியத்தில் சொல்ல வரை புரிகிறவர்களுக்காக. ஹல்லேலூயா. புரிஞ்சா ஒரு ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப விசுவாசம் வழுவி போச்சுன்னா வைத்தியர்கிட்ட போக வேண்டிய கட்டாயம் வரும். ஹல்லேலூயா. அப்படியே முடங்கி போக கூடாது. ஆண்டவரே எதுல வடிவேச்சேன் ஆண்டவரே, அதுக்கு நான் இடம் பண்ண விழுந்த இடத்துல அப்படியே என்ன செய்யக்கூடாது. நம்ம விழுந்து கிடந்தா சத்ரு சிரிப்பான், அவன் சந்தோஷப்படுவான். சொல்லணும், சத்ருவே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். வழுவி போச்சுன்னா அந்த வலுவின விசுவாசங்கள் திருப்பி வரட்டும். ஹல்லேலூயா. வாசிங்க 1 தீமோத்தேயு 4:1 வாசிங்க. ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சி சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிக்கும் சாசுகளின் உபதேசங்களுக்கும் செல்வெடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விசுவாசத்தை விட்டு அடுத்தது விலகி போகிற விசுவாசம். இது என்ன விசுவாசம்? மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கப்படுகிற ஆவிகளுக்கு. இன்னைக்கு பல விதத்துல சுவிசேஷங்கள் சபைகள் இருக்கு, நமக்கு தெரியும். நல்லபடியா இருக்கிறவங்களை கூட என்ன செய்வாங்க? ட்ராக்க மாத்தி விடுவாங்க. விசுவாசத்தை தப்பி என்ன செய்யும்? வழுவி போகும். ஹல்லேலூயா. விலகி போகும். சாரி, விலகி போகும். இது ஒரு நாள் போனா நல்லா இருக்குமே. ஹல்லேலூயா. இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஒருபோதும் விசுவாசத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? விலகி போகக்கூடாது. ஹல்லேலூயா. பிசாசுகளின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, பிசாசுகளின் உபதேசம், அநேக உபதேசங்களோட சொல்ல நான் வரல. ரொம்ப கவனமா இருக்கு. எல்லா கையிலும் என்ன இருக்கு? பைபிள் இருக்கு. இல்ல கர்த்தர் இயேசு என்ன சொல்லி இருக்கிறாங்க அதன்படி என்ன செய்யுங்க. வேற யார் என்ன சொன்னாங்க? வேதத்துக்கு ஒத்து போறதா இருந்தா ஏற்றுக்கொள்ளுங்க, தப்பே இல்லை. இந்த வேத வசன சத்தியத்துக்கு ஒத்து போறதா இருந்தா ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனா விசுவாசத்தை விட்டு வழி விலக செய்கிறதுன்னா நமக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்து அவர் தேவ பிள்ளை போதித்து நடத்துவார். ஹல்லேலூயா. நீ போற வழி சரியில்லை, நீ கேட்கிற உபதேசம் சரியில்லை, நானும் என்ன செய்வார்? மனசாட்சி, அதான் மனசாட்சி, நல்ல மனசாட்சி இருக்கணும் நமக்கு. கர்த்தர் நம்மோட பேசுவார். இது நீ போகாத, இதை செய்யாத, இது சரியில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? ஹல்லேலூயா. இருக்குதானே? ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்போ வழி விலகி போகாதுங்க. ஹல்லேலூயா. அடுத்து ஒன்ன கூட சொல்லி நான் விட ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு புத்தகம் 2வது அதிகாரம் 15 முதல் 18 வரை வாசிங்க. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. இது யாருக்கு உரியதுன்னா விசுவாசிக்கிறது இல்ல, போதிக்கிறவங்களுக்கு. ஹல்லேலூயா. யாரானாலும் சரிதான், ஆண்டானாலும் சரி. பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாய் சத்திய சுவிசேஷத்தை, சத்திய வசனத்தை நிதானமாய் வகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதை உள்ளவனாய். ஹல்லேலூயா. ஒரு வேத வசனத்தை போதிக்கிறவங்க கர்த்தருக்கு முன்பாக உத்தமமா இருக்கணும். மனுஷனை பிரீதிப்படுத்துவதற்காக போதனைகள் போதிக்க கூடாது, அப்பேற்பட்ட இடங்களுக்கு போக கூடாது. ஹல்லேலூயா.
ஒரு மனுஷனை பிரீதிப்படுத்துகிற இடங்கள்ல ஹalleluya எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலக்கியிரு. அதனால கள்ள போதகர்களாகி அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள். சீர்கேடான வீண் பேச்சு. இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்துல நான் வேதனையோடு சொல்லுகிற ஒரு கருத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இன்னைக்கு ஊழியக்காரங்க, பெரிய பிரசித்தி பெற்ற ஊழியக்காரங்க ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துல பல்லாயிரக்கணக்கான ஆட்களை எப்படி காமெடி பண்ணி சிரிக்க வைக்கலாம்னு இருக்கிறாங்க. ஹalleluya. ரொம்ப வேதனையா இருக்கு. ஜனங்களை எப்படியாவது என்ன செய்யணும்? சிரிக்க வைக்கணும். எப்படியாவது அவங்க கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் வேணும். ஹalleluya. ஆராதனையில வசனத்துல எந்த என்டர்டைன்மெண்ட் வேண்டாம். ஹalleluya. தூங்கி கேட்டா கூட பிரச்சனை இல்லை. ஹalleluya. அதனால இன்னைக்கு அதாவது சினிமா வட்டாரத்துல இருக்கிறது மாதிரி காமெடியர்கள் இருக்கிறாங்க, வில்லமார் இருக்காங்க. உண்மையதான் சொல்றேன். கடந்த நாட்கள்ல ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு பாஸ்டர் வேலை சொல்ல விரும்பல, ஒரு கன்வென்ஷன்ல பேசுறாரு, வேதத்துக்கு முற்றிலும் புறம்பா பேசுறாரு. வேதத்துல இல்லாததை ஜோடிச்சு ரொம்ப என்ன சிரிப்புன்னு நினைக்கிறீங்க? ஹalleluya. நான் யாரையும் சிரிப்படுத்த வரல. ஹalleluya. உங்களுக்கு காமெடி பண்ணி சிரிக்க வைக்கவும் நான் வரல. ஹalleluya. ஒரு நாள் கர்த்தருக்கு முன்பாக போய் நிற்கணும். ஆமென். ஹalleluya. ரொம்ப வேதனையான அனுபவம். இன்னொன்னு பார்த்தா திடீர்னு யூடியூபை தூக்குனா ஒரு அம்மா, ஒரு பெரிய பாஸ்டர் அப்போஸ்தலருடைய மனைவி கொஞ்சம் அந்நிய பாஷை சொல்லி சிரிக்கிறாங்க. இருக்கிற கூட்டம் அத்தனையும் சிரிக்குது. அது என்ன சிரிப்பின் அபிஷேகம், ஆவியம். ஜாக்கிரதை. ஹalleluya. ஹalleluya. தேவ பிள்ளைகள் பகுத்தறியணும். என்ன சிரி? அது கேட்க சிரிக்குது, எல்லாம் சிரிக்குது. அந்த ஆவி எல்லாத்தையும் என்ன செய்யுது? சிரிக்க வைக்குது. ஹalleluya. ரொம்ப ஜாக்கிரதை. கண்ட இடங்கள்ல போய் உன் பலியை செலுத்தாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கொட்டடிக்கிற இடம் எல்லாம் கோவிலும் இல்ல. ஹalleluya. பரலோக ராஜ்யத்துக்கு போகும் மனம் திரும்பு சொல்றாங்களா? பாவத்தை அறிக்கையிடுன்னு சொல்றாங்களா? தண்ணீர்ல இறங்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால முழுக்க ஞானஸ்நானம் சொல்றாங்களா? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்றாங்களா? ஒரு வேறுபட்ட ஒரு ஜீவியம், ஒரு வாழ்க்கை, உலகத்துக்கு உனக்கு ஒரு வேறுபாடு இருக்கணும்னு சொல்றாங்களா? அதோட முடிச்சு போகல. ஒவ்வொரு நாள் ஆண்டவருக்கு பிரியமாய் பயத்தோடு வாழணும்னு சொல்றாங்களா? அதுதான் சபை. ஹalleluya. ஹalleluya. இது ஒண்ணே இல்லாம ஹalleluya இன்னைக்கு மனமான பாக்குற உபதேசிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஒருத்தங்க எல்லாம் தழிச்சு கொடுத்தா போதும், ஒருத்தங்க எல்லாம் முக்கி கொடுங்க இந்த மாதிரி. இன்னும் ஒருத்தங்க சொல்றாங்க ஞானஸ்நானமே வேண்டாம் இல்ல, ஒருத்தர் அல்லேலூயா சொல்லாதேன்னு சொல்றான், ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுன்னு சொல்றான். ஜனங்கள் பாவம். ஹalleluya. எததான் கேப்பீங்க? ஹalleluya. ஒருத்தர் பரிசுத்தாவின் அபிஷேகம் உண்டுன்னு சொல்றான், ஒருத்தர் அபிஷேகமே இல்ல. கிறிஸ்தவத்துல எத்தனை முரண்பாடுகள் இன்னைக்கு இருக்கிறீங்களா? ஹalleluya. ஜாக்கிரதை. வாழ்க்கைப்படியில் யாரு தெரியுமா? பேசுறவன் மைக்க பிடிச்சு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஹalleluya. கேட்கிற தேவ பிள்ளைகள் ஞானமா இருக்கணும். உங்க தேவ கர்த்தர் பரிசுத்த வேதாகமத்தை 2026 வருஷங்களுக்கு முன்னே எழுதி தந்திருக்கிறார். இதெல்லாம் சம்பவிக்க கள்ள போதகர்கள் எழும்புவார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். ஜாக்கிரதையா என்று சொல்றாரு. ஹalleluya. அப்பேற்பட்ட கடைசி காலத்துல நம்ம வந்திருக்கிறோம். ஹalleluya. எங்க பார்த்தாலும் தெருவுல நாலு சர்ச் இருக்குது. ஆமென். ஹalleluya. சீவன் தெருவுல மட்டும் வந்திருக்கோம். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். எங்க பார்த்தாலும் என்ன இருக்கு? சர்ச் இருக்கு. நீங்க ஒருவேளை கேட்கலாம், அதான் நீங்களும் தொடங்கினீங்க. இல்ல, அழைப்பை பெற்றுதான் தொடங்கி இருக்கிறோம். ஹalleluya. ஏதோ காணிக்கைக்காக தொடங்கல. ஹalleluya. ஏதோ ஒண்ணு பேசி மனுஷனிடத்திலிருந்து ஏதோ ஒரு நல்ல அபிப்பிராயத்தை சம்பாதிக்கணும்னு தொடங்கல. எப்படியாவது சில ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு அந்த பரலோக ராஜ்யத்துல போய் சேரணும். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹalleluya. இப்பேற்பட்ட ஊழியக்காரங்க விசுவாசத்தை என்ன செய்து போடுவாங்களா? கவிழ்த்து போடுவாங்களா? ஹalleluya. கவிழ்த்து போடுகிறவர் மொத்தத்துல கவுத்திடுவாங்க. ஹalleluya. அவங்களுக்கு தேவையானது காணிக்கை. ஹalleluya. கள்ள போதகர்களுக்கு எச்சரிக்கையா இருக்கு. ஆட்டு தோலை போர்த்து கொண்டு ஓனாயா இருக்கும். உள்ள எப்படி இருக்கும்? ஓனா. ஏதாவது ஒரு இடத்துல வேஷம் கலையதான் செய்யும். நீ உண்மையான உத்தமமான பரிசுத்தமான இருந்தனா என்னைக்கு பரிசுத்தமா இருக்கும். உன் கண்ணு இச்சையோட பார்க்காது. ஹalleluya. விசுவாசத்தை விட்டு கவிழ்ந்து போக கூடாது. கவுத்தி போட்டுருவாங்க ஒரே அடியா. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நம்மள என்ன நினைப்போம்? ஒன்னும் விஷயம் தெரியாதவங்க என்ன நினைப்பாங்க? ஆமா, ஆண்டவர் வந்துட்டு போயிருப்பாரு, பிரச்சனை இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லை. அப்படியே இருக்கு உலகத்துல எல்லாம் இருக்கு. ஹalleluya. விசுவாசத்தை கவிழ்த்து கூட வருவாங்க. வீடு வீடா வருவாங்க. ஹalleluya. எல்லாரும் வீட்டுல ஊழியக்காரங்க போர்வையில வர எல்லாரும் வீட்டுல ஏத்தாதுங்க. ஜாக்கிரதையா இருக்கு. ஹalleluya. ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட் போல ஆராதனை நடத்தி அதெல்லாம் விரும்பாதுங்க. ஹalleluya. இது காமெடி பேச வேண்டிய இடம் இல்ல. பைபிள்ல இல்லாததை திரித்து பேசக்கூடிய இடமும் இல்ல இந்த இடம். ஹalleluya. இல்லன்னு ஒன்னா கூட்டினேன்னா இதுல சொல்லப்பட்டிருக்கிற வாதையெல்லாம்
கூட்டப்படும். ஹல்லேலூயா. ஒன்ன குறைச்சேன்னா வேத வசனத்திலிருந்து ஒன்ன குறைச்சேன்னா, இப்ப நான் சொல்றேன் மூழ்கி ஞானஸ்நானம் தான் சரின்னு இல்ல தடிப்புன்னு சொல்லி ஒன்ன குறைச்சேன்னா ஜீவ புஸ்தகத்திலிருந்து உன் பேரை கர்த்தர் எடுத்து போடுவார். ஹல்லேலூயா. வசனத்தை தான் நான் சொல்றேன், எந்த இடத்துலயும் தைரியமா நான் சொல்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால இதுல இருந்து எடுக்கவும் கூடாது, கொஞ்சம் கூட்டவும் கூடாது. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் கூட்டினா நல்லா இருக்குமே சிலர் கூட்டி பார்க்கிறாங்க, கூட்டவும் செய்யக்கூடாது, குறைக்கவும் செய்யக்கூடாது. இதுல எப்படி இருக்கிறதோ இதை உள்ளபடி இப்படியே கை கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான், காலம் சமீபமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகை மிக சமீபம். 3 விதமான விசுவாசங்கள் நம்மை ஒன்று வழுவி போக செய்கிற விசுவாசம், ஒன்று விலகி போக செய்கிற விசுவாசம், இன்னொன்று கவிழ்த்து போடுகிற விசுவாசம். ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் இதற்குள்ளாக உண்டு. ஹல்லேலூயா. முதலாவதாக வழுவி போகிற விசுவாசம் இச்சை, பணாசை, பல வீண் பேச்சுக்கள், இதெல்லாம் ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யும்? விசுவாசத்தை விட்டு வழுவி போக செய்யும். ஹல்லேலூயா. விலகி போக செய்கிற விசுவாசம் எதுன்னு கேட்டீங்கன்னா சீர்கேடான வீண் பேச்சுகள். ஆமென். ஹல்லேலூயா. பேசுவோம், 4 பேர் சேர்ந்தா பேசுவோம், நல்ல வார்த்தைகளை பேசுங்க, 2 வார்த்தை சுவிசேஷத்தை சொல்லுங்க, எல்லா வீட்டு காரியங்களையும் பேசுங்க. கூட இடையில என்ன செய்யுங்க? வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல ஆண்டவருடைய சுவிசேஷத்தை எல்லாரும் பிரசங்கிக்கணும். எல்லாரும் மேல விழுந்த கடமை. ஹல்லேலூயா. அதை சொல்லுங்க. தேவையில்லாத வார்த்தைகளை பேசி பாவத்தை சம்பாதிக்கவும் வேண்டாம், விசுவாசத்தை விட்டு விலகி போகவும் வேண்டாம். இன்னொன்று கவிழ்த்து போகிற விசுவாசம். ஹல்லேலூயா. ஏதாவது ஊழியக்காரங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த பேர் பெற்றவங்களா இருந்தாலும், நான் சொன்ன 2 பேர் ரொம்ப பிரசித்தி பெற்றவங்க. இப்ப எல்லாத்துக்கும் மேலாக ஒரு ஊழியக்காரர் சொல்லி இருக்கிறார், தீர்க்க தரிசன பைபிள் காலேஜ் தொடங்க போறாரு. ஹல்லேலூயா. என்னது? 6000 ரூபாய் கட்டினா தீர்க்க தரிசனம் சொல்லலாம். யாரெல்லாம் ஆசைப்படுறீங்க படிக்க? ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் என்ன? ஒரு மனுஷன் தேவ சமூகத்திலே காத்திருந்து வரப்போகிற காரியங்கள், நடந்த சம்பவங்கள், இனி நடக்க போகிறவைகளை கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறது தான் தீர்க்க தரிசனம். அது படிச்சுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருங்க. ஹல்லேலூயா. எல்லாம் படிச்சாச்சு. ஹல்லேலூயா. இனி என்னது படிக்க போறாங்களா? வரங்களை கூட படிச்சு கொடுக்க போறாங்களா? அவர்கிட்ட பார்த்து முகத்தை பார்த்தோன்னே அதான் நீ மந்திரவாதி கிட்ட போகலாமே, குறி சொல்றவங்க போகலாமே, குறி ஜோசியம் பார்க்கலாமே. ஹல்லேலூயா. பைபிள் காலேஜ்ல எதுக்கு ஒரு சைக்காலஜி வச்சிருக்காங்க? யாராவது யோசித்து பார்த்துருக்கீங்களா கொஞ்சமாவது? நான் பைபிள் காலேஜ் போகல, அதனால தைரியமா சொல்றேன், போக விரும்பவும் இல்லை. தேவ சமூகத்திலே காத்திருந்து படிக்க நான் ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. எதுக்கு சைக்காலஜி வச்சிருக்காங்க பிரதர்? உங்க ஒப்பீனியன் என்னது? எதுக்கு பைபிள் காலேஜ்ல சைக்காலஜி வச்சிருக்காங்க? சைக்காலஜி தெரியும் தானே? எதுக்கு வச்சிருக்காங்க? மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். எதுக்கு பைபிள் காலேஜ்ல சைக்காலஜி வச்சிருக்கீங்க? ஹல்லேலூயா. எதுக்கு சைக்காலஜி? இதை ஒருக்கா நீ படிச்சுட்டு தீர்க்க தரிசனம் போர்வையில் ஒருக்கா சொல்லணுமா? அதுவரை இப்ப தீர்க்க தரிசன காலேஜஸ். ஹல்லேலூயா. கொஞ்சம் உலகத்திலே பரலோகத்தை கட்டிடுவாங்க பெந்தகோஸ்துக்காரங்க, வேற யாரையும் சொல்லல. அவ்வளவு பணம். ஹல்லேலூயா. உலகத்துல என்ன செய்வாங்க? பல ஆண்டவர் சொன்ன மாதிரி நான் உங்களுக்காக போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி, இங்கேயே ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவாங்க விட்டா நம்ம ஆட்கள். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. தேவ பிள்ளை ஜாக்கிரதையா இருங்க. விசுவாசத்தை விட்டு விலக பண்ணுகிற, விசுவாசத்தை விட்டு வழிவி போக பண்ணுகிற, விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிற எந்த காரியத்தை நம்பாதுங்க. ஹல்லேலூயா. சிரிப்பின் அபிஷேகம். ஹல்லேலூயா. அந்த பொம்பளை சிரிக்குது, அருவருப்பா. பெரிய ஒரு அப்போஸ்தலருடைய மனை பெந்தேகோஸ்தே. வெட்கமா இருக்கு. கூட சேர்ந்த கூட்டம் எல்லாம் சிரிக்குது. அவதான் சிரிக்க, உனக்கு தெரியாது? சிரிக்க விடாதுன்னு அந்த ஆவி, ஒரு தெருவுள்ள இருக்கிற ஆவி எப்படி கிரியை செய்துன்னு பாருங்க. ஹல்லேலூயா. எப்படி கிரியை செய்துன்னு பாருங்களேன். ஹல்லேலூயா. எந்த இடத்துல இருக்கிறோம், எப்படி ஆராதிக்கிறோம், எந்த உபதேசத்தை கேட்கிறோம், எந்த சத்தியத்தை கேட்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிற எதுவா இருந்தாலும் விட்டு விலகுங்க. விசுவாசத்தை விட்டு விலக செய்கிற எதையும் விட்டு விலகுங்க. எந்த பாவ சுபாவங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும், எந்த ஆசை இச்சைகள் இருந்தாலும் அதை விட்டு விலகுங்க. அதுதான் எக்ஸாம்பிள் கொஞ்சம் வேற சொன்னேன், கண்களின் இச்சை. ஹல்லேலூயா. நமக்கு அது தேவையில்லை. ஹல்லேலூயா. வழிவி போகிற விசுவாசங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு எது நம்மளை வடுக்க செய்கிறது? ஹல்லேலூயா. அதெல்லாம் நம்மை நாமே நிதானித்து ஒன்று கூட நம் தேவ சமூகத்துல நம்ம அறிக்கையிட்டு, ஆண்டவரே எது என்ன விலக செய்கிறது? உமக்கும் எனக்கும் இடையில எது விலகி போக செய்கிறது? ஹல்லேலூயா. சிம்சன் வழி விலகி போனான். முதல்ல சிங்கத்தை பார்த்தான், ஆண்டவர் இறங்கினாரு, சிங்கத்துக்கு வாய கிழிச்சான் இல்லையா?
அப்படி போயிட்டான். போக வேண்டியதான கர்த்தர் பலன் கொடுத்தார், அபிஷேகம் இருந்தது உனக்குள்ள. திருப்பி என்ன செய்தான், அது எப்படி இருக்குன்னு பார்க்க போனேன். அங்கதான் பிரச்சனை. ஒருக்கா அற்புதம் நடந்தது உண்மைதான், ஒருக்கா கர்த்தர் உன் கூட இருந்த நல்லதுதான். திருப்பி நீ பார்க்க போன இடத்துல அங்க என்ன இருந்து, தேன் இருந்தது. ஒருக்கா விட்ட இடத்த திருப்பி போனீங்கன்னா தேனாதான் இருக்கும். ஹல்லேலூயா. அதனால அங்க போய் மாட்டிக்கிட்ட. அப்பதான் உனக்கு என்ன வந்தது, விடுதலை வந்தது. ஜாக்கிரதை, ஆவிக்குரிய வாழ்க்கை அவ்வளவு சுலபம் இல்லை. ஹல்லேலூயா. விட்டதை திருப்பி பார்க்க போனேன்னா சில தேன் மாதிரி இருக்கும், அதற்குள்ள இருந்து சில விடுகதைகள் உனக்கு பிறக்கும். ஹல்லேலூயா. அந்த விடுகதை தான் உன்னை கொண்டு எங்க போய் சேர்த்தது, உன் அபிஷேகத்தை இழக்க செய்தது, உன் கண்களை விடுங்க செய்தது. ஹல்லேலூயா. ஜாக்கிரதை, புரிகிறதா? ஹல்லேலூயா. எந்த ஒண்ணை விட்டீங்களோ அது விட்டதுதான். ஹல்லேலூயா. எந்த பாவ சுபாவமானாலும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத கிரியைகளானாலும், கர்த்தர் அருவருக்கிற எந்த காரியங்கள் இருந்தாலும் விட்டதுதான். திருப்பி பார்க்க போனீங்கன்னா அங்கதான் சிக்கல். ஹல்லேலூயா. சிம்சோன் வழி விலகி போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாய் தகப்பனோடு போன சிம்சோன் தனியே போனான். வழியில சிங்கம் வந்தது உண்மைதான், கர்த்தர் இறங்குறது உண்மைதான். திருப்பி சொல்ற பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுகிற சில உள்ளங்களோடு ஹல்லேலூயா கர்த்தர் இரக்கம் செய்தது உண்மைதான். சத்ரு உன்னை கீறி கொன்று போடாதபடிக்கு நீ சத்ருவை கிழித்து போட்டது உண்மைதான். அதுல இருந்து திருப்பி உன்னை கொண்டு வந்தாரு, திருப்பி அதை பார்க்கணும்னு போகாத. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தங்களுக்கு புரியுது? ஹல்லேலூயா. திருப்பி போனேன்னா அங்கதான் சிக்கல் உனக்கு. ஹல்லேலூயா. வழுவி போகிற விசுவாசம். ஹல்லேலூயா. கவிழ்த்து போடுகிற விசுவாசம். ஹல்லேலூயா. விலகி போகிற விசுவாசம். எது இருக்கிறதோ அதை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு ஒப்புரவாகுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் வளங்கள் படிக்கலாம். ஒரு விசை ஹல்லேலூயா தேவ சமூகத்தில் அர்ப்பணி. கேட்கப்பட்ட வசனங்கள் உங்க இருதயத்துல பேசிச்சுன்னா மட்டும் வாயில தந்த முன்னே சத்தம் பண்ணணும்னு யாரும் நினைக்காது. நம்முடைய சத்தங்கள் உயரட்டும். கேட்ட வார்த்தைகள் உங்களுக்கு இருதயத்துல பேசிச்சுன்னா ஆண்டவரே எது இன்னைக்கு என்னை விலக செய்கிறது. ஹல்லேலூயா. என் பிரயாணத்துக்கு எது ஆண்டவரே தடையா இருக்கிறது? பண ஆசை தடையா இருக்கிறதா, இல்ல சில உலக பிரகாரமான ஆடம்பரங்கள், ஆசை, இச்சைகள் தடையா இருக்கிறதா? ஹல்லேலூயா. இல்ல சில பாவ சுபாவங்கள் ஹல்லேலூயா என்னுடைய பிரயாணத்தை தடுக்கிறதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை ஜாக்கிரதையா இருக்கணும். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் ஹல்லேலூயா. எது இன்னைக்கு தடை பண்ணுகிறது? ஹல்லேலூயா. 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 சங்கீதம் 107:30 சொல்லுகிறார், அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், நாடின துறைமுகத்திலே அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடல்ல படகு போனா ஹல்லேலூயா கொந்தளிப்பு வரும், அலை வரும். ஹல்லேலூயா. விசுவாச வாழ்க்கையில பல போராட்டங்கள் வரும், பல பிரச்சனை வரும். ஹல்லேலூயா. பல வேதனைகள் வரும். ஹல்லேலூயா. ஆனா ஒரு அமைதல் வரும். கிறிஸ்து படகுல இருக்கிறாருன்னா, ஹல்லேலூயா, கிறிஸ்து மாலுமியாக இருப்பாருன்னா ஒரு அமைதல் வரும். எந்த காற்றையும் கடலையும் ஹல்லேலூயா எந்த கொந்தளிப்பையும் தேவன் அமர்த்துவார். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், தலைவலிகள் மத்தியில கர்த்தர் செயல்பட வைக்க பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரை எழுப்புங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் படகுல இயேசு தூக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கட்டி எழுப்புங்க. ஆண்டவரே மடிந்து போகலாமா? இப்படியே போனா நாங்க மடிந்து போகாமா? எங்க விசுவாசங்கள் விலகி போகும் ஆண்டவரே, நாங்கள் வழியை போயிடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சத்துருவைகளை கவிழ்த்து போடுவான் அப்பா. எழுப்புங்க ஆண்டவரே, எங்களுக்காக யுத்தம் செய்யுங்க. கர்த்தர் எழுப்பி சொல்லுவார், இறையாக அமைதலாக. ரெண்டே வார்த்தை தான். குடும்பத்துல பிரச்சனையா, போராட்டமா, கர்த்தரை எழுப்புங்க. கர்த்தர் எழுப்பி சொல்வார், இறையாகவே அமைதலாயிரு. ஹல்லேலூயா. உடனே அமைதல் உண்டாகும். ஹல்லேலூயா. நீங்க நாடின துறைமுகத்திலே உங்களை கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. பிரயாணம் போயிட்டு தான் இருக்கிறோம், இன்னும் போய் சேரல. ஹல்லேலூயா. வழியில எத்தனை தடைகள், ஹல்லேலூயா, எத்தனை சேலஞ்சஸ் வாழ்க்கையில. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாச வாழ்க்கையில எத்தனை சேலஞ்ச். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை ஒருபோதும் பின்னிட்டு பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. முன்வைத்த காலை பின் வைக்காதுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கலப்பை மேல் கையை வச்சுட்டு திரும்பி பார்க்காதுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்க தேவப்பிள்ளைகளே, நீங்க பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வேத வசன சத்தியத்துக்கு கீழ்ப்படியுங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தை கவிழ்த்து போட பல காட்சிகள் வரும், பல மனிதர்கள் வருவார்கள். ஹல்லேலூயா. பல துருபதேசங்கள் வரும் வாழ்க்கையில. செவி கொடுக்காதுங்க. ஹல்லேலூயா. வேதத்திற்கு ஒத்து போகாத எதையும் ஏற்றுக்கொள்ளாதுங்க. ஏற்றுக்கொள்ளாதுங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீயோ மனுஷனே இதெல்லாம் விட்டு ஓடு. ஹல்லேலூயா. எதெல்லாம் விட்டு ஓடணுமோ அதெல்லாம் விட்டு ஓடுங்க. ஹல்லேலூயா.
எல்லா பாரங்களையும் சுமந்துட்டு போனீங்கன்னா பிரயாணத்துல ரொம்ப கஷ்டம். ஹalleluya. விட வேண்டியதை விட்டு விட்டு ஓடுனீங்கன்னா எல்லா பாவங்கள், பாரங்கள், இச்சைகள், ஹalleluya, எல்லா ஆசைகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத பேச்சுகள், எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்பாடுகள், நடக்கைகள் எல்லாத்தையும் விட எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹalleluya. ஒரு 2 நிமிஷம் தேவ சமூகத்துல ஆண்டவரே, இது என்னை மேற்கொள்ளுகிறதப்பா, என்னால இதை விட முடியல. ஏதோ ஒரு சுபாவம், ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு பேச்சு, ஏதோ ஒண்ணு அடிமைப்படுத்தி இருந்தா இந்த காலை வேளையில் எத்தனை பேர் விட்டு விட ஆயத்தமா இருக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார்கள். ஹalleluya. அதை மேற்கொள்ளக்கூடிய தேவ கிருபை தருவார். எல்லாரும் வாய்களை தருது. அப்பா, இது என்னை மிஞ்சி போகிறது ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்தை விட்டு வழிவி போக செய்யும்போது பயப்படுகிறேன் அப்பா. அதனால ஆண்டவரே, இதை மேற்கொள்ளக்கூடிய கிருபை எனக்கு தாங்க ராஜா. எத்தனை பேர் கேட்பீங்க? ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். அப்பா, பாடிகளெல்லாம் நீங்க கூட இருங்க ராஜா. ஹalleluya.